ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நீங்கள் பிஎஸ்எம்எஸோட ஃபர்ஸ்ட் இயர் இப்போ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் இயர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் தான் ஒரு பெரிய ஒரு வைடான டாபிக் வருது. மூலிகை இருக்குது, அது கூடவே மூலிகை ஒன்று இருக்கும், அது கூட ரொம்ப முக்கியம் மெடிசினல் பாட்னி. இதில் ரொம்ப டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னசி. ஓகேங்களா, ஏன் டஃப்னு சொல்கிறோன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுவும் அதே மாதிரி தான். இது இல்லாமல் இது கூட நம்மளுக்கு தாது படிப்போம், அதுக்கப்புறம் சீவம் படிப்போம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எப்படி ப்ராப்பராக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சீக்ரெட் நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வேறு எப்படி இதை நம்ம கான்செப்ட் பேஸில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன மேப்பிங் மெத்தடும் இதில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ராப்பராக பார்த்தாலே நம்மளுக்கு இந்த செகண்ட் இயர் அப்படிங்கிறது டஃப்னு சொல்லாமல் ரொம்பவே ஈஸியாகவே முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எப்படி ரெண்டு விஷயத்தை நம்ம கோரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெத்தாலஜி எடுத்துப்போம், அது கூட டாக்ஸிகாலஜி எடுத்துப்போம். உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா நீங்கள் மெடிசினல் பாட்னி கூட குணப்பாடமில் இருக்கக்கூடிய மூலிகையும் நீ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டாக்ஸிகாலஜி, அது கூட என்ன சொன்னோம் நம்ம பெத்தாலஜி. ஓகேவா, இப்போ நீங்கள் டாக்ஸிகாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நம்ம ஒரு பாய்சனை பற்றி படிக்கிறோம். இப்போ இந்த பாய்சன் என்ன பண்ணோம், நம்ம உடம்புல எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டாக்ஸிகாலஜியில் படித்து தெரிஞ்சுப்போம். அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ டியூரேஷனில் அஃபெக்ட் பண்ணுது, எல்லாத்தையுமே நம்ம இந்த டாக்ஸிகாலஜி மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். இதை அப்படியே கோரிலேட் பண்ணி நம்ம பெத்தாலஜியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா செல் இன்ஜுரி. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த பாடியில் அட்டாக் பண்ணுது, அந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது, அந்த செல் எப்படி இன்ஜுரி ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பெத்தாலஜியில் பார்ப்போம். அடுத்ததாக அதில் வேறு என்ன இன்ஃப்ளமேஷனோ இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம இன்ஃப்ளமேஷனில் படிப்போம். இப்போ நம்ம ஒரு பாய்சன் படித்தோம் அப்படின்னா அது கோரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எங்கே நடக்குது அப்படிங்கிறத டாக்ஸிகாலஜிலையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பெத்தாலஜிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதே கான்செப்டில் தான் இப்போ நம்ம மெடிசினல் பாட்னியை பார்க்குறோம். மெடிசினல் பாட்னி அது கூட என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மூலிகை. ஏன்னா ரெண்டுமே ஹர்ப் ரிலேட்டாக வருது, அதனால தான் தாது சிவமை நான் எடுக்கல. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மெடிசினல் பாட்னி அப்படின்னா இதில் உங்களுக்கு டேனின், ரெசின் இதெல்லாம் எதில் வரும், இதெல்லாம் ஃபார்மகாக்னிக்ஸில் உங்களுக்கு வரும். மூலிகை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் எடுத்த உடனே அகத்தி இருக்கும், இல்லை அக்கில் இருக்கும், இது மாதிரி மூலிகைகள் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மூலிகையை பற்றி படிச்சிடணும். இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை பற்றி படிக்கணும். என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த உபயோகிக்கும் பாகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுட்டு அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபார்மகாக்னசியை வச்சு படிச்சுக்கலாம். மெடிசினல் பாட்டில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா அது எந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத படித்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்குபிடேசி இருக்குது, அதாவது குக்கும்பரோட ஃபேமிலி. இந்த குக்கும்பர் ஃபேமிலியே தான் உங்களுக்கு வாட்டர்மெலனும் வரும், குக்கும்பரும் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பம்கின்னு இது மாதிரி எல்லாமே வருது, எல்லாமே அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக. அப்போது அந்த ஃபேமிலி மட்டும் படிச்சுட்டா இதில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி குக்கும்பர் இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம அப்படியே மூலிகைகளை அப்ளை பண்ணி இப்போ குக்கும்பரில் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் இப்போ குக்கும்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதோட சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதோட விதை பகுதியை நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த ஃப்ரூட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த காய், அதுக்கப்புறம் அதோட கனி, அதுக்கப்புறம் அதோட விதை, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் தர்பூசணி. இப்போ வாட்டர்மெலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே தான், அதோட சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதோட காய் கூட சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது அதோட கனி யூஸ் பண்ணுறோம். இதே தான். ஓகேவா, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ஓவராலாக இது ஒரு ஃபேமிலியை பற்றி படிக்கிறது. அந்த ஃபேமிலியில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம மூலிகையில் படித்து தெரிஞ்சுப்போம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மெடிசினல் பாட்னி, அடுத்தது என்ன அப்படின்னா மூலிகை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் 2 டாபிக் எடுத்திருக்கேன், 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இதே கான்செப்டில் தான் நீங்கள் கோரிலேட் பண்ணி ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன ஃபேமிலி, அவங்க எந்த ரிலேட்டடான ஃபேமிலி, அப்புறம் அவங்களோட ஃபீச்சர்ஸ், அதாவது அவங்க இலை எப்படி இருக்கும், அவங்க ஃப்ரூட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி படிக்கிறது. ஓகேவா, இப்போ இந்த ஒரு ஃபேமிலியிலே நிறைய விதமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபேமிலியான மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த மெம்பர்ஸ் இப்போ தர்பூசணி இருக்குது, அடுத்து அப்புறம் குக்கும்பர் இருக்குது, இது மாதிரி இந்த குக்குபிடேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒருத்தவங்களுக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ்,
இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இவங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ விதையாக இருக்கட்டும், அந்த பார்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பயன்கள் என்ன, அந்த பயன்கள்னால நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வந்து க்யூர் ஆகும், இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு மூலிகையாக வரும். அதை வச்சு மெடிசன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துட்ருப்போம். இப்போ இதை பாருங்கள், இதுதான் பார்ட் 2. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம ஃப்ளோ சார்ட் விதத்தில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், கோரிலேட் பண்ணி ஏதாவது 2 சப்ஜெக்ட்டோ இல்லை 2 டாப்பிக்கோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோரிலேட் பண்ணி நம்ம படிக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாபிக், ஏதாவது 2 டாப்பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்து அதை ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி. இப்போ மெர்க்குரி நீங்கள் டாக்ஸிகாலஜியில் எடுத்துக்கோங்க. இப்போ மெர்க்குரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அப்புறம் அது சாப்பிட்டா என்ன சைன்ஸ் வரும், எவ்வளோ டோசேஜ் எடுத்தால் வந்து அது ஃபேட்டல் டோஸாக மாறும், எவ்வளோ டியூரேஷனில் இப்போ நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வருது, க்ரானிக்கான சிம்டம்ஸ் வருது, இல்லை உங்களுக்கு டெத்தே அக்கர் ஆகுது அப்படின்னா எவ்வளோ டியூரேஷனில் அக்கர் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன சப்டைட்டில்ஸ் வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே எக்ஸாம் டைமில் படிக்கவும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக நம்மளுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற டைமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெக்ரோசிஸ். இது பெத்தாலஜிலேருந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காசஸ் எதனால் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இப்போ இன்கேஸ் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 டாபிக்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பேராவாக படிக்கிறதுக்கு இப்போ இதை பாருங்களேன், இது மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இல்லை இது மாதிரி சின்னதாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி. இப்போ இந்த டாக்ஸிகாலஜியில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு பாய்சனை பற்றி எப்படி பண்ணுறோம், இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மெடிசனல் பாட்னி இருக்குது அப்படின்னா அந்த ஹர்பில் இருக்கக்கூடிய லீஃப் எப்படி இருக்கும், அதோட ஒரு சிக்மெண்ட்ஸ், அதாவது அதோட ஃப்ளோரலேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அதில் மேல் ஃப்ளவர் இருக்கா ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மெடிசனல் பாட்னி எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே தான் ஃபார்மகானிஸில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காம்பனன்சி என்னது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது யூசஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது டோசேஜஸ் இருக்கா, இல்லை வேறு எதுக்காவது அது யூஸ் ஆகுமா, இது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு மூலிகைக்கும் வரும். மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூசஸ் இருக்கும். என்னென்ன யூசஸ், அப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஒரு ஃப்ளார் எடுக்கிறோம் அப்படின்னா சில ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்துப்போம். அது லீஃபும் எடுப்போம், ரூட்டும் எடுப்போம், அதோட ஃப்ளவர் எடுப்போம், அதுக்கப்புறம் அதோட ஃப்ளவர் லீஃப்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் லீஃபை எல்லாத்தையுமே அந்த ஃபுல் பிளான்ட்டோ இல்லை அந்த ஃபுல் இதே எடுக்கிறது, அந்த பார்க்கு ஓகேங்களா, அந்த பட்டை முழுக்கமே எடுக்கிறது எல்லாத்தையும் என்னன்னா சமூலம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் அது மாதிரி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அதோட ஆக்ஷன் என்ன, ஒரு சிலதுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், சிலது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறைக்கும், சில பேர் வைரல் இன்ஃபெக்ஷனை குறைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்ஸு இல்லை ஒரு ஹர்புக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மூலிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃப்ளோ சார்ட் போட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக படிக்கவும் ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதும் ஈஸி. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல்லாக டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு 3 to 4 ஓகேங்களா. இதே மாதிரி உங்களால் இப்போ ஒரு டாப்பிக்கை பொறுத்து எவ்வளோ சப்டைட்டில்ஸ் நம்மளால் கேதர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்டைட்டில்ஸ் வச்சு நம்ம படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த செகண்ட் இயர் கஷ்டமாகவே தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு இயர் ஓகேங்களா. அதனால் மெடிசனை பற்றி நம்ம படிப்போம், அது எவ்வளோ டோசேஜ், எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தை படிக்கும் நம்ம செகண்ட் இயரில் படிப்போம். இதனால தான் இது ரொம்ப முக்கியம், இதை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறோம். அதனால் இது கஷ்டப்படாமல் ஈஸியாக படிக்கிறதுக்கான மெத்தடை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்ட் 3. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம கிளினிக் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளினிக்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ஸ்டொமக் பெயின் ஓகேங்களா, ஒரு ஸ்டொமக் பெயினில் ஒரு பேஷண்ட் வராங்க. இப்போ அதுவே நீங்கள் பெத்தாலஜி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணு இருக்கும், அந்த கேசைட்ஸாக இருக்கலாம், அதில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குமா, இல்லை அல்சர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணி இருக்கணும். அப்படி நீங்கள் கோரிலேட் பண்ணி நீங்கள் பெத்தாலஜியை படிச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம மூலிகையோ இல்லை வேறு ஏதாவது நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா எந்த மூலிகை ஓகேங்களா, அப்போ ஹீட் வருது அப்படின்னா அவங்க பாடியில் வந்து ஹீட் அதிகமாக ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா ஹீட்டுனால வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்க சாப்பிட்டதுனால ஏதாவது டோசேஜ் அதிகமானதுனால வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்ம செகண்ட் இயரோட கான்செப்ட் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் பெயின் கிடையாது. நம்ம படிக்கிற இந்த டாப்பிக்கில் இந்த கேஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. இந்த பெயின் வந்து சில விஷயங்கள் குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வெந்தயத்தை பற்றி நீங்கள் அதில் படிப்பீங்க, மூலிகையில் வெந்தயத்தை பற்றி படிப்போம். அதே மாதிரி தான் இப்போ வெந்தயத்தில் என்னென்ன மெடிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதில் படிப்போம், ஃபார்மகாக்னசியில் படிப்போம்.
அதனால் இப்போ இது வந்து பெயினை குறைக்குது அப்படின்னா அப்போ இது வந்து என்ன மாதிரி பெயினாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி படிச்சிங்கனாலே அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளினிக் வைஸில் யூஸ் ஆகிறதுனால இது ஒரு டூல் மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு கிளினிக்குக்கும் யூஸ் ஆகும், பை த சேம் டைம் இப்போ படிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால ஈஸியாகவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பை த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மறக்காது. இப்போ நம்ம இதில் காட்டுறோம் இல்லையா, இந்த சார்ட்டை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சார்ட்டை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செகண்ட் இயரில் ஒரு 50% ஓகேங்களா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இது கேரண்டி. இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு மெட்டல் ஓகேங்களா, இந்த ஒரு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 விதமான சப்ஜெக்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து பெத்தாலஜி. இப்போ பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாய்சன் என்ன ஆகுது, இந்த பாய்சன் நேராக பெத்தாலஜியில் எங்கே போய் அட்டாக் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். இது நேராக என்ன பண்ணுது அப்படின்னா செல்லுலார் லெவல் இருக்கு இல்லையா, அந்த செல்லுலார் லெவலில் போய் ஏடிபிஏபி அட்டாக் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஃபெயிலியர் ஏற்படுத்துது. இது என்ன ஆகும், நம்ம சாப்பிட்றோம், இந்த பாய்சன் சாப்பிட்டா இது பெத்தாலஜிக்கலாக நம்ம பாடியில் என்ன கண்டிஷனை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இது. அடுத்தது என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்ததான் நம்ம இங்கே டாக்ஸிகாலஜியில் பார்க்குறோம். இதே பாய்சன் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த ப்ரீத் இருக்குல்ல, மூச்சு வந்து அந்த பூண்டோட வாடையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரெயின் ட்ராப், அதாவது இது இருக்கு இல்லையா நீர்த்துளிகள், அதில் எப்படி ட்ராப்பாக இருக்குமோ அது மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் வந்து ஏற்படும். இது வந்து டாக்ஸிகாலஜியில் இருக்கக்கூடிய சயின்ஸ். அப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபார்மகாக்னசி. இப்போ நம்ம பாய்சன் சாப்பிட்டோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஹெர்பல் ஆன்டிடோட் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஆன்டிடோட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவுரி இருக்குது, சிரியானங்கை இருக்குது, இது மாதிரி நிறைய விதமான ஆன்டிடோட் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்மகாக்னசி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி நம்ம டாக்ஸிகாலஜியில் கூட தெரிஞ்சுக்கலாம். எதனாலனா இது மூலிகையோ இல்லை ஃபார்மகாக்னசி மெடிசனல் பாட்னி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை பற்றி படிப்போம், அதனால் அதோட ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா எஃப்எம்எல் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாய்சனை சாப்பிட்றதுனால ஏதாவது லீகல் விஷயங்கள் நடக்குதா, நம்ம பாடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இல்லாட்டி நம்மளோட அந்த இது இருக்கு இல்லையா, இப்போ ஒரு விஷயம் இந்த பாய்சனை சாப்பிட்டு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் தெரியும், அவங்க பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் தெரியும், இப்படிங்கிறத நம்ம எஃப்எம்மில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எடுத்தது வந்து ஒரே ஒரு மெடிசன் தான், ஒரே ஒரு பாய்சன் தான். இதனால் நம்ம என்னென்னா பெத்தாலஜியில் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், டாக்ஸிகாலஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், ஃபார்மகாக்னசியோ இல்லை மெடிசனல் பாட்னியோ இல்லை மூலிகையோ இதில் நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்டிடோடோ இருக்குது, இல்லை அதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்கேஸ் சாப்பிட்டு அது யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எஃப்எம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இவ்வளவு தான். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையோ இல்லை ஒரு 2 டாப்பிக்கையோ கம்பேர் பண்ணி படித்தாலே செகண்ட் இயர் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் இல்லை செகண்ட் இயரில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.